கொஞ்சம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? நான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 2 பேர் சாப்பிடுறதுக்கு 500 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் பிரேஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. நான் வந்து எலும்பு எடுத்துக்கல. சோ அது கூட சேர்த்து நம்ம வந்துட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் பாத்தீங்கன்னா வந்து 2 கரண்டி நான் சேர்த்திருக்கேன். அப்புறம் வந்துட்டு மிளகாய் தூள் வந்துட்டு உங்களுக்கு வந்து உரப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/2 ஸ்பூன் தான் சேர்த்தேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சோள மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அப்புறம் வந்து நல்லா வந்து பிளஞ்சி எடுத்துருங்க. இப்போ நம்ம வந்து பிளஞ்சி வச்ச கோழி நம்ம வந்து பொரிச்சிடலாம். பார்த்து முழுவா பொரிங்க, இல்லைன்னா வந்து மேலே தெரிச்சிடுவோங்க. ஓகே, இது வந்துட்டு ரொம்பலாம் பொரிக்கிறது இல்லை, ஒரு அளவுக்கு தான் பொரிக்கணும். கோழி பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சிச்சு, செம்ம வாசமா இருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா எலும்புலாம் போடல, வெறும் இறச்சி மட்டும் தான் போட்டிருக்கோம். ஸோ ரொம்ப நேரம்லாம் பொரிய வேணாம், கொஞ்ச நேரம் பொரிஞ்சா போதும். ஸோ யார் யாருக்கு நம்மளோட குக்கிங்கோட வீடியோலாம் பிடிச்சிருக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ். எப்படி இருக்கு நம்ம செய்யற குக்கிங் எல்லாமே? அப்படி உங்களுக்கு எதுவும் ஐடியா இருந்தாக்கா எனக்கு ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ல. கண்டிப்பா நான் தெரிஞ்சா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, அதே எண்ணெய் வந்து பாதி ஊற்றி வச்சுட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் மட்டும் எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம வந்து வெட்டி வச்ச பூண்டு எடுத்துக்கலாம். பூண்டு வந்து இந்த மாரி நல்லா கொந்திருங்க, சொப்பம் பண்ணிடுங்க. நல்லா பாத்தீங்கன்னா பச்சை வாடை போய் வரைக்கும் நல்லா இது பண்ணுங்க. ரொம்ப கருப்பாலாம் ஆக வேணாம். ஓகே, நல்லா வந்துட்டு இது பண்ணுங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆயம் குஞ்சுக்கு நம்ம எடுத்த பொருட்கள் பாத்தீங்கன்னா வந்துட்டு காலிஃபிளவர், ப்ரோக்கோலி எடுத்திருக்கேன், அப்புறம் சின்ன ஜாகுங்க, அப்புறம் வந்துட்டு சோளம், அப்புறம் வந்துட்டு ஆலன் வெங்காயம். ஓகே, இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரேடியா. ஓகே, இது பாத்தீங்கன்னா என்னோட ஸ்டைலு. அப்படி உங்களுக்கு வந்துட்டு ஐடியா இருந்தாக்கா வேற பொருட்களுக்கும் நீங்க சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம வந்துட்டு இந்த சயோடெல்லாம் போட்டு ரொம்ப எண்ணெய் இல்லாம போட்டு நம்ம நல்லா வறுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்டேஜ்ல நீங்க வந்துட்டு உங்க வீட்டுல அஜினா போட்டு சுக்கு ரசம் நீங்க பாய்க்கிறதா இருந்தாக்கா நீங்க சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டுல அதெல்லாம் பாய்க்க மாட்டோம், பிசினஸ் நம்ம பாய்க்க மாட்டோம். சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா உப்பு நான் வந்துட்டு கோழிலே சேர்த்துட்டேன். சோ அந்த உப்பு எனக்கு போதும். அப்ப நீங்க சேர்க்கறதா இருந்தாக்கா நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாத்தீங்கன்னா வந்துட்டு காலேஜ் படிக்கிறவங்க, சமைக்க தெரியாதவங்க கூட வந்து நம்ம வீடியோ பார்த்து சமைக்க கத்துக்கிட்டீங்க, போட்டோலாம் அனுப்பிடுறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இப்போ வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தண்ணி மட்டும் கொஞ்சோட ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்பலாம் ஆட் பண்ண வேணாம். அப்புறம் வந்து நம்ம வந்து சாஸ் சீரம் சேர்த்துக்கலாம், ஆயிஸ்டர் சாஸ். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு இந்த பொரிச்சு வச்ச கோழியும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் காய்ச்சி முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் கோழி சேர்த்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்துட்டு கொஞ்சோண்டு வெங்காயம், சோப்பு வெங்காயம் நீங்கள் வந்து அதையும் நீங்கள் வந்துட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பெரட்டி ஸோ கொஞ்ச நேரம் நல்லா சூடான அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு சாப்பிடலாம் காய்ச்சி. ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நிறைய பேர் நம்மளை பார்த்து குக்கிங் லைஃப் கூட ஆரம்பிச்சிட்டீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஸோ இதேமாரி நிறைய ஸ்டூடெண்ட் சமைக்க தெரியாதவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா என் வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்க. கண்டிப்பா பார்த்துட்டு ரெசிபி ட்ரை பண்ண மாதிரி வந்துடாதீங்க. தேங்க்யூ. உங்களுக்கும் வந்து குக்கிங் ரெசிபி வேணும் அப்படின்னா மனிஷ் வர இப்பயே வந்து ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் நம்ம வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க.